வணக்கம் தீபிகா. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் மற்றும் அவரது நண்பரான ஜெயபால் ஆகிய இருவரும் அதே தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகியாக உள்ளனர். இதில் பாலசுப்ரமணியன் இளைஞரணியில் நிர்வாகியாக உள்ளார். இந்த நிலையில் இதே கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் இவர்கள் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. வாங்கிய பணத்தை அந்த பெண் திருப்பி கேட்டபோது இந்த பணத்தை திருப்பி தர இயலாது எனவும் அந்த பணத்திற்கு பதிலாக தங்களுக்கு வேலை வாங்கி தரப்படும் என கூறி அந்த பெண்ணை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு காரில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது தனியார் விடுதி ஒன்றில் அந்த பெண்ணை இருவரும் சேர்ந்து பலாத்காரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் ஸ்ரீவைகுண்டம் போலீசார் இருவர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் பாலசுப்ரமணியன் தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞரணி நிர்வாகியாக இருந்த நிலையில் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பதவியிலிருந்தும் நீக்குவதாக அக்கட்சியின் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்னை சரவணன் எம்எல்ஏ அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் கட்சி நிர்வாகிகள் அவரிடம் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் அந்த கட்சியின் கட்டுப்பாடு மாண்பை மீறி இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவரின் அறிக்கையில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.